ஆக்சுவலாக இந்த காணொலியை நான் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப என் ஃப்ளைட் டைம். நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கணும். அதாவது வர்றதுக்காக ஏர்போர்ட் கிளம்பியிருக்கணும். பட் இந்த ஸ்டால் ரைட்டர்ஸ்ட எல்லாம் சந்திச்சு பேசி முடிக்க இந்த டைம் எனக்கு கொஞ்சம் கூட போதாது. அப்போ அதால 2-3 நாளுக்கு வந்து ஃப்ளைட் டைமை வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். சொல்லப்போனால் இந்த நாள் வந்து எப்படி போணுச்சு அப்படின்னா, சரியா முதல்ல நான் போனதே வந்து பார்த்தோம்னா சந்தியா பப்ளிகேஷன், சந்தியா பதிப்பகம். இவங்க எக்கச்சக்கமான வண்ணதாசன் புத்தகங்கள் ஏராளமா இங்கே தான் கிடைக்கும். அவர் போனோன்னே அகலியில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல இலங்கையோட நிலவரங்களை தான் விசாரிச்சாரு. இலங்கையில எப்படி இருக்காங்க மக்கள். ஏன்னா அவர் வந்து அடிக்கடி ஸ்ரீலங்கா மேல, அதாவது அவர் வந்து 2006 நினைக்கிறேன் அப்ப வந்திருக்கதா சொல்லியிருந்தாரு. 2006-5 அந்த மாதிரி ஸ்ரீலங்கா வந்திருக்கதா சொல்லியிருந்தாரு. அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா வர்றதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல அப்படிங்கிறதையும், நிறைய ஸ்ரீலங்கா மக்கள் எப்படி இருக்காங்க, இப்ப அங்க நிலவரம் எப்படி இருக்கு, கடைசியா நடந்த இந்த என்ன சொல்றது, வானிலை சம்பந்தமா அந்த நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு இல்லையா, அது சம்பந்தமா ரொம்ப இலங்கை மக்களை வந்து விசாரிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் பிரீடர்ஸ் எல்லாம் புக்ஸ் வாங்குறாங்களா அது சம்பந்தமா நிறைய பேசிட்டு இருந்தாரு. அதுலயும் எங்கள்கிட்ட நேரம் நிறைய போயிடுச்சு. அதுக்கு பிறகு நாங்க அவருக்கான நினைவு பரிசு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். உண்மையாலுமே வண்ணதாசன் வரதா ஒரு 5 மணி மாதிரி வரதா சொல்லியிருந்தாரு. அவர் நேற்று எங்களுக்கு சந்திக்க டைம் கிடைக்கல. நாளைக்கு நேரத்துல வந்து அந்த டைம்ல கிடைச்சா கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட அந்த கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டேன். நாங்க அடுத்ததா போனதுதான் எங்களுடைய ஆதிரா வெளியீட்டு. ஆதிரா பப்ளிகேஷன் அப்படிங்கும் போது உங்களுக்கு தெரியும், நான் அதுக்கு முன்னாடி பதிவிட்ட காணொலியிலையும் நான் சொல்லியிருந்தேன். அகலியுட்டு வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு எங்களுடைய கவிஞன் மொழி சார். நாங்க வர்றதுக்கு, அதாவது அவர் சந்திக்க போறதுக்கு நேற்று நைட்டு நினைக்கிறேன் ஒரு மெசேஜையும் அவர் அனுப்பியிருந்தாரு. அப்புறம் இன்னைக்கு நாங்க அவரை ரெண்டாவதா சந்திக்க போயிருந்தோம். சந்திக்க போனோன்னே அகலி அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லை இல்லாத சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். கை கொடுத்து எங்களை அன்போடு வரவேற்று அதே இடத்துல ஒரு டீ சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்லிட்டாரு. இந்த டீ நல்லா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இந்த நேரத்துல நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு இல்லாட்டி நம்ம சந்திப்புக்கு வந்து இந்த டீ வந்து கண்டிப்பா தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து அவர் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் சந்திக்கிறது. ஆஜிரா வெளியீட்டுல வந்த எக்கச்சக்கமான புத்தகங்களை வந்து அவரை வந்து நாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ராவண காதெல்லாம் நீங்க வந்து ரொம்ப நிறையவே வாங்கி படிச்ச புத்தகம். அப்ப நான் அது சம்பந்தமாலாம் அவர்கிட்ட பேசியிருந்தேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கவிஞன் பலீஸ்வரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எழுதிட்டு இருக்காரு, தொடர்ச்சியா எழுதிட்டு இருக்காரு. அப்புறம் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. அவங்களோட ஸ்டால் வந்து உண்மையாலுமே ரொம்ப டிஃபரெண்டா பண்ணியிருந்தாரு. அதுக்கு அவர் ஒரு காரணத்தையும் சொன்னாரு, இது வந்து வெறும் அதாவது புத்தகம் வாங்குறதுக்கான மட்டும் இடம் மட்டும் இல்ல, இது ஒரு கண்காட்சி. அதுல அவர் வந்து ஓவியங்கள் வந்து நிறைய வச்சிருந்தாரு. அப்ப இவர் கவிஞரா ஓவியரா அப்படிங்கிற சந்தேகம் கூட எனக்கு வந்துருச்சு. இல்ல இல்ல, இதெல்லாம் நான் வரைஞ்ச ஓவியம் கிடையாதுப்பா, இது வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வரைஞ்ச ஆர்ட் தான். அதெல்லாம் அவங்க ஸ்டால்ல அவர் அங்கங்க வச்சிருந்தாரு. அப்ப அதுக்கான கதையெல்லாம் அவர் சொல்லி முடிச்சுட்டு எனக்கு ரவிவர்மனோட ஒரு ஓவியத்தை வந்து எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு. அது வந்து அது கடைசியா தான் நடந்தது. இதை முன்னாடியே எங்க சொல்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப ரவிவர்மனோட ஒரு ஓவியத்தை சொல்லிட்டு, இது ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான ஓவியம், இதை வந்து உங்களுக்கு நான் அன்பளிப்பா தாரேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு. கவிஞன் மொழி சார் வந்து தொடர்ச்சியா ஆங்கில மொழியிலையும் அவருக்கு புத்தகங்கள் வந்து வர்றதா வந்திருந்தது. அப்ப அதையும் எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. அதையும் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன் கண்டிப்பா. இதே நேரத்துல இலங்கைக்கு அவர் வந்து இன்னும் ஒரு 3-4 மாதங்கள்ல வர்றதாகவும் சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல உங்களை சந்திச்சு பேசுறதாகவும் சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல அவருடைய புத்தக வெளியீடு இலங்கையில தான் கண்டிப்பா நடக்கும் அடுத்த தடவை அப்படிங்கிறத ஆழமா சொல்லியிருந்தாரு. இதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிறத அவங்களோட டீம் மெம்பர்ஸ் கிட்டையும் அவர் சொல்லியிருந்தாரு. எங்களுடைய அன்பளிப்பா நம்ம கொடுத்தோம். அன்பளிப்பை கொடுத்தோன்னே ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அது அப்பயே அவர் எடுத்து பார்த்தாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அன்பளிப்பா நம்ம இதை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுல. அதுக்கு பிறகுதான் அவர் அந்த ஓவியத்தையும் நம்மளுக்கு அன்பளிப்பா கொடுத்துருந்தாரு. உண்மையாலுமே அவரே எங்களை வழி அனுப்பி வச்சாரு. இந்த நேரம் நம்மளுக்கு போதாது, நீங்க கண்டிப்பா கிளம்பி போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா டைம் இருந்தா வாங்க நம்ம சந்திச்சு பேசலாம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா நாங்க தொடர்ச்சியா ஒரு மணி நேரம் நினைக்கிறேன் பேசிட்டே இருந்தோம் தொடர்ச்சியா. நிறைய விஷயங்கள் அவங்களோட டீம்லயும் சரி, நிறைய விஷயங்களை நாங்க பேசிட்டு இருந்தோம். அவரோட ஸ்டால் சம்பந்தமா, மெயினா அவரு ஓவியங்கள் சம்பந்தமா நிறையவே விஷயங்களை வந்து அவர் தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாரு. அடுத்ததான் நாங்க போயிருந்த பதிப்பகம் தான் எதிர் வெளியீடு பதிப்பகம். எதிர் வெளியீடு பதிப்பகத்தால ஏராளமான புத்தகங்கள் வெளிவந்துட்டு தான் இருக்கு. சொல்ல போனா எங்களுடைய எழுத்தாளர் சந்திரா இருக்காங்க இல்லையா, அவங்களோட புத்தகங்கள் மலையேற்றம்,
அந்த புத்தகங்கள் கூட எதிர் வெளியீடுல தான் வெளியிட்டிருந்தாங்க. அந்த வெளியீட்டிலேயே நான் கலந்துருந்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நேற்றைய தினத்தில் பதிவிட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ எதிர் வெளியீடு பதிப்பகத்துக்கு, அதாவது நான் இலங்கையில இருந்து இந்த புத்தக கண்காட்சிக்காக வாரேன் அப்படின்னு சொன்னோன்னா, நம்மள ரீடர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த புத்தகங்களை வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது அளவுலையும் சரி, பாரத்திலையும் சரி ரொம்ப பெரிய புத்தகங்களாக இருந்ததுனால அதை எடுத்துட்டு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சாத்தியம் குறைவா இருக்கு. நான் எடுத்துட்டு வர்றதுக்கு கண்டிப்பா முயற்சிக்கிறேன். அந்த புத்தகங்களை வந்து நான் இந்த தடவை எடுத்துட்டு வர முடியாட்டியும் தொடர்ச்சியா நாங்க புத்தகங்களை இந்தியாவில இருந்து எடுத்து வந்துட்டு இருக்கனால நான் உங்களுக்கு அதோட இணைச்சு எடுத்துட்டு வர்றதுக்கான முயற்சி வந்து செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப எதிர் வெளியீடு பதிப்பகத்துல நாங்க தொடர்ச்சியா புதுசா அந்த புத்தகங்கள் சம்பந்தமா நிறைய பேசிட்டு இருந்தோம். அப்புறம் எங்களுடைய நினைவு பரிசையும் கொடுத்ததுக்கு பிறகு அவர் சந்தோஷமா வாங்கிட்டாரு. ஏன்னா ரொம்ப பிஸியான டைம்லையும் எங்களுக்காக அவர் டைம் ஒதுக்குனதே ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கு பிறகு எங்களுடைய கலந்துரையாடல் ரொம்ப நேரம் நீடிச்சிச்சு. அதே நேரத்துல தான் இன்னொரு ரைட்டர் வந்திருக்காரு அப்படிங்கிறத சொன்னாரு. அது என்ன, யார் அந்த ரைட்டர் அப்படிங்கிறத அடுத்த சொல்றேன். ரைட்டர் வந்திருக்காரு, நீங்க எப்படி அவரை கண்டிப்பா சந்திச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு என்னை வந்து அவர் வந்து வழி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அடுத்து நாங்க சந்திச்சிருந்த எழுத்தாளர் தான் அதாவது எதிர்வெளியில இருந்து நாங்க கிளம்பும் போது அவர் சொன்னார் இல்லையா, ஒரு ரைட்டர் இருக்காரு, அவரை சந்திச்சுட்டு போயிருங்க அப்படின்ட்டு. நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்து வழியால வந்தாரு. ஆனா வாங்க தலைவரே, எங்க போயிருந்தீங்க அப்படின்னோடனே, இல்ல ரொம்ப கூட்டமா இருந்தது, அதான் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தேன் அப்படின்ட்டு அப்படியே கடந்து போனாரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்முடைய ரைட்டர் மனுஷபுத்திரன் சார் தான். அவரையும் நாங்க அடுத்ததா சந்திச்சிருந்தோம். மனுஷபுத்திரன் சாரோட புக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், எக்கச்சக்கமான கவிதை தொகுப்புகள் வந்து நீங்க வந்து வாங்கிட்டே இருக்கீங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அவருடைய நாவல் கூட ஒன்று சமீபத்துல வெளியாக இருந்தது, அதுவும் நீங்க வாங்கியிருந்தீங்க. அப்ப நீங்க அதே நேரத்துல நாங்க இதை போயிட்டு மனுஷபுத்திரன் சார்ட்ட சந்திக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தோம். ஏன்னா எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அப்ப நாங்களும் கொஞ்சம் நின்று அவரை பேச வேண்டியதாக தான் இருந்தது. அப்புறம் எங்களுடைய அகலியீடு புத்தகத்தோட போயிருந்தோம். போயிட்டு, சார் நான் ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கேன், நாங்கள் அங்கே அகலி புக்ஸ்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, அட ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கீங்களா, எப்படி என் புக்ஸ் எல்லாம் வாங்குறாங்களா, இல்ல வாங்கவே மாட்டேன்றாங்களா அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார், உங்களுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் வாசகர்கள் ஸ்ரீலங்கால இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். திருப்பி அகலியிட புத்தகத்துல வந்து சைன் பண்றதுக்காக அவர்கிட்ட கேட்டப்ப சொன்னாரு, எல்லாரும் என் புத்தகத்தை வாங்கி என்னது என் சிக்னேச்சர் தான் வாங்கிட்டு போவாங்க, நீங்க என்ன ஒரு புதுசா ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இதுல என்னுடைய சிக்னேச்சர் வைக்க சொல்றீங்க, இது வித்தியாசமா இருக்கு அப்படின்ட்டு அவருடைய தொலைபேசியை கொடுத்து முன்னால கொடுத்து, இதை எல்லாத்தையும் பதிவு செய்ப்பா அப்படின்னு சொல்லி போனையும் கொடுத்திருந்தாரு. திருப்பி அதுல சிக்னேச்சர் வச்சதுக்கு பிறகு நான் பேனாவை கொடுத்தேன். இல்ல என்னோட பேனாவில் எழுதுனாதான் எனக்கு உணர்வு பூர்வமா இருக்கும், நான் இதுலயே எழுதுறேன் அப்படின்ட்டு அவருடைய பேனாவிலேயே சிக்னேச்சரையும் வச்சாரு. அதுக்கு வச்சதுக்கு பிறகு எங்களுடைய நினைவு பரிசை கொடுத்ததுக்கு பிறகு அவர் நம்ம விட்டு தொலைபேசியில புகைப்படம் எடுக்கிறப்ப அதை கூட அவர் பார்க்கல. என்னோட போன் கொடுத்தேன் இல்லையாப்பா, அதுலயும் படம் எடுப்பா, வேணா நீங்க அந்த புகைப்படத்தை பார்க்கலாம். அவர் நம்மோட போனை பார்த்துருக்கவே மாட்டாரு, அவர்கிட்ட போனை தான் பார்த்து போட்டோ எடுத்தாரு. கடைசி வரைக்கும் நானும் அந்த படத்தை கவனிக்கலையா, அப்படி கிளம்பி வந்தாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவருடைய சந்திப்பு. ரொம்ப ரொம்ப சகஜமா பேசினாரு. எங்களுடைய அந்த சந்திப்பு அப்படிதான். நற்றிணை பதிப்பகம், நற்றிணை பதிப்பகத்துல போயிட்டு சார்ட பேரை சொல்லி கேட்டோன்னே, கண்ணன் சார் இருக்காங்களா அப்படின்னோடனே, கண்ணன் சார் அப்படி யாரும் இல்லையே அப்படின்ட்டு அங்க ஸ்டால்ல இருந்தவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. இல்லையே கண்ணன் சார் இருக்கணுமே அப்படின்னோடனே, அப்புறம் நான் சார்ட ஃபுல் நேம சொன்னேன், சுரேஷ் கண்ணன் சார் இருக்காங்களா அப்படின்ட்டு. ஆனா சுரேஷ் கண்ணன் சாரா, அவர் அங்க இருக்காரு போய் பார்ப்பா அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு பாதி பேர் சொன்னோன்னா அவங்களுக்கு யாருன்னு புரியல. அப்புறம் நாங்க போய் சுரேஷ் கண்ணன் சாரை வந்து சந்திச்சிருந்தோம். நற்றிணை பதிப்பகத்துல வந்து உண்மையாலுமே சிறந்த நாவல் தொகுப்பெல்லாம் எக்கச்சக்கமா நற்றிணை பதிப்பகத்துல தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப அங்கிருந்து நிறைய புது புத்தகங்களுடைய வரவெல்லாம் காட்டியிருந்தாரு. ஏன்னா நற்றிணை பதிப்பகத்துல எக்கச்சக்கமான மக்கள் ஒரே நேரத்தில் கூடியிருந்தாங்க. ஆனா அந்த டைம்லயும் நாங்க ஸ்ரீலங்கால இருந்து அகனி புக் ஷாப்ல இருந்து வந்திருக்கோம்னு சொன்னோன்னே, அவர் எலும்பி வந்து அந்த பிஸியான டைம்லயும் எலும்பி வந்து நம்மகிட்ட பேசிட்டு இருந்தாரு. அவருக்கு என்ன சொல்றது, நான் தான் அவர் சொன்னேன், சார் உங்களுக்கு டைம் ஆச்சு, நீங்க போய் கிளம்பி வேக்க பாருங்க, நீங்க உட்காருங்க போய் அப்படின்னு நான் தான் அனுப்பிச்சு வச்சோம். ஏன் அப்படின்னா அவருக்கு நம்மகிட்ட பேசியே ஆகணும் அப்படிங்கறதுனால பேசிட்டு இருந்தாரு. நான் திருப்பி அவரை எங்களுடைய நினைவு பரிசையும் கொடுத்துட்டு, ரொம்ப சந்தோஷப்பா, எனக்கு இந்த நேரத்துல பேசுறதுக்கு உண்மையாலுமே டைம் இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு பேசிட்டே இருந்துட்டு திருப்பி எங்களுடைய உரையாடலை நாங்கள் வந்து முடிச்சிருந்தோம். இப்படி நற்றிணை பதிப்பகத்துல வந்து எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்கு, அதுவும் உங்களுக்காக எதிர்காலங்கள்ல அகலியில வந்து காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்க பதிவு பண்ணிட்டு இருக்கோம்.
அடுத்ததாக நாங்க போயிருந்தது தான் வம்சி புக்ஸ். வம்சி புக்கை பத்தி எக்கச்சக்கமா சொல்லலாம். ஏன் அப்படின்னா நாங்க எங்களுடைய கலந்துரையாடலே ரொம்ப மணித்தியால கணக்கா போயிட்டு இருந்தது. அதாவது இன்றைய தினம் தான் அவங்கள சந்திச்சிருந்தேன். நேற்றைய தினம் போயிட்டு வம்சி புக்ஸ்ல எங்கள்ட்ட சைலேஜ் அம்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க 5 மணிக்கு ஆகும் வர்றதுக்கு அப்படின்னாங்க. நேற்று எங்களுக்கு அவங்கள சந்திக்க கிடைக்கல. அதனால இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நேரத்தோட போயிருந்தேன். அதோட இவங்க மார்னிங்ல இடத்துல இருந்தேன்னு தான் சொன்னாங்க. வணக்கம் போயிட்டு சைலேஜாமா இருந்தாங்க. எழுத்தாளர் சைலேஜா அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளரும் கூட. எக்கச்சக்கமான புத்தகங்களை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. அது என்னென்ன புத்தகங்கள் அப்படிங்கறத அடுத்த காணொலியில நான் கண்டிப்பா பதிவு பண்றேன். அப்ப என்ன அப்படின்னா சைலேஜா மிஸ் வந்து எங்க கிட்ட வந்து ரொம்ப சகஜமா பேசக்கூடியவங்க. அப்புறம் என்ன அப்படின்னா அவங்கள வந்து நாங்க அகலி புக்ஸ்ல இருந்து வந்திருக்கேன். அடாப்பா நீயாப்பா, இப்பதான் எங்களுடைய முதலாவது சந்திப்பு, எப்படிப்பா இருக்க அப்படின்ட்டு அப்படியே அவங்க பக்கத்துலயே உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். வம்சி புக்ஸ் அந்த ஸ்டால் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். நீங்க வேணா நம்மளோட பேஜ்ல எல்லாம் பார்க்கலாம். நான் வேணா இந்த காணொலியிலையும் பிறகு அட்டாச் பண்ண பாக்குறேன். ரொம்ப டிஃபரெண்டா அதை வந்து பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அங்க இருந்த ஓவியங்களும் சரி, அங்க புக்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்த விதங்களும் சரி, ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. நான் அதை அவங்ககிட்டயும் சொல்லியிருந்தேன். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். சைலஜா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மொழிபெயர்ப்பு நாவல்களை பத்தி எங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. எக்கச்சக்கமா நாம தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கோம். அதே நேரத்துல வம்சி புக்ஸ்ல இருந்து, அதாவது வம்சி பதிப்பகத்துல இருந்து வர புத்தகங்களும் அப்படிதான். அது மாரி செல்வராஜா இருக்கட்டும். அதாவது மாரி செல்வராஜோட புத்தகங்கள்லாம் எக்கச்சக்கமா வம்சி புக்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்துல சைலேஜ் அம்மாவோட மொழிபெயர்ப்பு புத்தகங்களையும் நீங்க அங்க வாங்கிக்கலாம். அப்புறம் அவங்களுக்காக நிறைய ரைட்டர்ஸ் வந்து இந்த வாசகர்கள் வந்து அவங்களுடைய சிக்னேச்சரையும் அதே நேரத்துல வாங்கிட்டு போகிறத வந்து நாங்க அந்த டைம்ல பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. அதே நேரத்துல எங்களுடைய அகலிகளுடைய புத்தகத்திலையும் நாங்க சைன் வாங்கணும் இல்லையா? அப்ப நாங்களும் எங்களுடைய எழுத்தாளர் சைலேஜா சைன் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல நாங்க அதை தந்தோம். அவங்களுக்கு ரொம்பவுமே அதை பார்த்துட்டு ஒரு வியப்பா இருந்துச்சு. ஏன்னா நாங்க எக்கச்சக்கமான ரைட்டர்ஸ் கையெழுத்தெல்லாம் தொடர்ச்சியா சேகரிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப அவங்களும் நாங்க ஒரு அதே தாள்களை புரட்டி இது உங்களுக்கான பக்கம், இது உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பக்கம் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வந்து இது ஃபுல் பேஜும் உங்களுக்கு தான்மா, நீங்க இதுல என்ன வேணாலும் எழுதலாம் அப்படின்ட்டு. அப்ப அவங்க அதுல தொடர்ச்சியா அவங்கள்ட்ட எழுதி அவங்களுடைய சிக்னேச்சரையும் பண்ணி தந்திருந்தாங்க. பண்ணிட்டு அதையும் நாங்க ஒரு புகைப்படமா பதிவு செஞ்சிருந்தோம். அதுக்கு பிறகு எங்களுடைய அன்பளிப்பு அன்பளிப்பு கொடுத்தோன்னே அதை அவங்களுக்கு பிரிக்கவே மனசு இல்லைங்க அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு இது உண்மையாலுமே பிரிக்க மனசு இல்லப்பா. ஏன் அப்படின்னா இதை நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா பேக் பண்ணிருக்கீங்க. அப்ப இதை எனக்கு பிரிக்க மனசு இல்லை. இதை பார்த்து பக்குவமா நான் பிரிக்கணும். இதை நான் வீட்டுல எடுத்துட்டு போய் பிரிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன், அப்படி கூப்பிடுறேன் அப்படின்னு இருந்தாங்க. கண்டிப்பாமா அப்படின்ட்டு தொடர்ச்சியா மணிக்கணக்குல புத்தகங்கள் சொந்தமாகவும் இலங்கையினுடைய நிலவரங்கள் சொந்தமாகவும் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் வம்சி வந்து கடந்த மாதங்கள்ல வந்து இந்த காலநிலை சம்பந்தமா பிரச்சனைகள் வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி சரி போதெல்லாம் அந்த காலத்துல வந்து இலங்கைக்கு வந்திருந்ததாகவும் அதுல அந்த அனர்த்த நிலைமைகள்ல மாட்டிக்கிட்டதாகவும் சொல்லியிருந்தாரு. அப்ப வம்சி வெளியே போயிருக்கிறதாகவும் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாரு அப்படிங்கும்போது நாங்க பேசிட்டே இருப்போம். வம்சியும் வந்துட்டாரு. வம்சிக்கிட்டையும் நாங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பத்தி இலங்கையை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். இலங்கை சம்பந்தமா எக்கச்சக்கமா அவருடைய அனுபவங்களையும் சொல்லியிருந்தாரு. நான் அவர் இலங்கையில தவற விட்ட விஷயங்களையும் நான் சொல்லியிருந்தேன். எதிர்வரும் மாதங்கள்ல அவர் இலங்கை வாரதா சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நம்ம மீட் பண்ணா அதை பார்க்கலாம். சைலேஜ் அம்மா அவங்களுடைய புத்தகங்கள்ல வந்து புத்தகம் ஒன்னையும் நான் அந்த நேரத்துல வாங்கிட்டேன். அவங்க எழுதின ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம். உண்மையாலுமே அந்த புத்தகம் வந்து எனக்கு அப்ப கிடைக்கும்னு நினைவு இல்லை. அது ஒரு ஒரு ஆதங்கத்துல தான் அந்த புத்தகத்தை வாங்கினேன் நான். திருப்பி அதுலயும் அவங்க சிக்னேச்சர் பண்ணி கொடுத்தாங்க. அதை நான் சந்தோஷமா வாங்கிட்டேன். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 8:30 மணி ஆயிடுச்சு. அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப அதால நான் அங்கிருந்து வர வேண்டிய ஏன்னா 8:30 மணிக்கு அங்க ஸ்டால் எல்லாம் மூடிடுவாங்க. அப்ப காலையில 11 மணில இருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் தான் அங்க ஸ்டால்லாம் ஓப்பன்ல இருக்கும். அப்ப நேரங்கிற ஒரு விஷயம் நாலு மாதிரி தான் நாங்க தெரிஞ்சிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணித்தியாலம் கிட்ட நாங்க தொடர்ச்சியா பேசிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப உணர்வு பூர்வமா இருந்தது. அதாவது இந்த விடுமுறை காலங்கள்ல இந்த அதாவது உறவினர் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவோம் இல்லையா? போயிட்டு எப்படி போக மனம் இல்லாம வரும் இல்லையா? அப்படி ஒரு மனநிலையில தான் நான் திரும்பி வந்தேன் சைலஜ் அம்மாவை மீட் பண்ணிட்டு. அவங்க எப்ப கூப்பிட்டாலும் ரொம்ப அன்பா பேசக்கூடியவங்க. பின்னங்காடி பதிப்பகம் அதனுடைய அதுல ஒரு ரைட்டரும் கூட. தமிழ் மகன் தான் ஒரு எழுத்தாளர். அவருட்டு எழுத்துலேயே மின்னடங்காடி பதிப்பகத்துல எக்கச்சக்கமான புத்தகங்கள் வந்து இருக்கு. இது எங்களுடைய முதலாவது சந்திப்பு தான். ஆனா சிநேகபூர்வமா இருந்தது. இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா
இலங்கையிலிருந்து ஒரு ரீடர் வந்து இவருக்கு சந்திச்சு பேசி, நீங்க வந்து இலங்கையில வந்து புத்தகங்கள் உங்களுடைய புத்தகங்கள் வந்து கிடைக்கிறது அரிதா இருக்கு. அப்ப நீங்க வந்து அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சியை செஞ்சு தாங்க அப்படிங்கிறது அவருக்கு தொலைபேசியில அழைப்பு ஏற்படுத்தி பேசியிருந்ததா சொல்லியிருந்தாரு. ஆஹ் அதே அதே நேரத்துல நேத்தும் நாங்க அவரை சந்திச்சு பேசியிருந்தப்ப, இது உங்களால கண்டிப்பா முடியுமா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், கண்டிப்பா இதை நாங்க செஞ்சுக்கிறோம் செய்றோம் அப்படின்னு. ஏன்னா அகலியை பொறுத்த வரைக்கும் ரைட்டர்ஸ், அதாவது ரீடர்ஸ்க்கான புக்ஸை தேடி கொடுக்கறதுல நாங்க வந்து ரொம்ப டீப்பா இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப இவர் சொன்ன வார்த்தை எங்களுக்கு உண்மையாலுமே நம்மளுடைய கடமை எதுவோ அதை நோக்கி திருப்பியும் எங்களை கொண்டு போற மாதிரி இருந்தது. நாங்க அவர்கிட்ட ஒரு சைனை வாங்கிட்டு, எங்களுடைய அகலீட்டு புத்தகத்துல சைனை வாங்கிட்டு, நாங்க இதுக்கான வேலை திட்டங்கள், அதாவது இலங்கைக்கு இவருடைய புத்தகங்களை தொடர்ச்சியா கொண்டு வரதுக்கான வேலை திட்டங்களை பத்தி நாங்க தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தோம். மின்னங்காடி பதிப்பகத்துல அரசியல் சார்ந்தும் சரி, சமூகம் சார்ந்தும் சரி, பல புத்தகங்கள் வந்து மின்னங்காடி பதிப்பகத்துல தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. ஆகவே அது வந்து எதிர்காலத்துல அகலியிலையும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. நாங்க அடுத்ததா போயிருந்ததுதான் உங்கள் அனைவருக்கும் ஒரு அபிமான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு எழுத்தாளர்களுடைய ஒரு பதிப்பகத்துக்கு. அவர் வேற யாரும் இல்ல, யாத்ரி அவர்களுடைய புத்தகங்கள் அதிகமாக வெளிவருகின்ற ஒரு பதிப்பகம் தான் வாசகசாலை பதிப்பகம். நாங்க அவர்கிட்ட போயிட்டு ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கோம் அப்படின்னா, அட அகலி இந்தியாவுக்கே வந்துட்டீங்களா அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமா கேட்டாரு. அவரால் ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அவருக்கு நாங்க எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம தான் போயிட்டு அவரை சந்திச்சிருந்தோம். அதே இடத்துல தான் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். யாத்ரி சார் வந்து 2 நாட்களுக்கு முன்னுக்கு வருகை தந்திருந்தாராம். 2 நாட்களுக்கு முன்னால எங்களுக்கு போயிட்டு அவரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அதே நேரத்துல அவரு இனி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்க பேசிட்டு, தொடர்ச்சியா புதுசா வெளிவந்த புத்தகங்கள் சம்பந்தமாக நாங்க அதிகமா பேசியிருந்தோம். அதில் பேசிட்டு அதுக்கு பிறகு அகலியுடைய அன்பளிப்பு கொடுத்ததுக்கு பிறகு அவர் அதே இடத்துல அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் கண்டிப்பா ஆஃபீஸ்ல வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சில புத்தகங்கள் வந்து எங்களுக்கு தொடர்ச்சியா, அதாவது வர்றதுல டிலே ஆயிடுச்சு. அதாவது ஆமா, 1 மாதம் அளவுல நாங்க அகலியில இருந்து சில புக்ஸை வந்து, அதாவது வாசகசாலை பதிப்பகத்துல இருந்து வாங்குறதுக்கு ரெடி பண்ணியிருந்தோம். அப்ப இந்த புத்தக கண்காட்சி வேலையினால அவரால் அங்கிருந்து அதை அனுப்பி வைக்க முடியல. அப்ப இதை வந்து நாளை தினம் நீங்க நாளைக்கே இதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ட்டு அவரு சொல்லியிருந்தாரு. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இப்படித்தான் எங்களுடைய அந்த சந்திப்பு முடிஞ்சிருந்தது.